நல்லா இன்னும் நல்லா மேலே ஏற்றி அடி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எப்படி இடிக்கிறது அப்படின்ட்டு. இனிமேல் ஜிம்மெல்லாம் போக வேணாம். அப்படி டெய்லி வந்து ஜிடு டெய்லி வந்து அபிக்கு வந்து இனிமேல் வந்து இந்த சட்னி அரைக்கிறது இதெல்லாம் இங்கேருந்து பண்ணிக்குவோம். அவனுக்கு ஜிம்மே வேணாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு பாமிஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா லேடிஸ் ஸ்பெஷல் சொல்றீங்க நீங்க திங்க் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நாங்க பண்ண போற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் பிடிக்காத லேடிஸே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஜென்ஸ் கூட சில பேர்லாம் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் லேடிஸ் இது வரை அது பிடிக்கலன்னு சொல்றது பார்த்ததே இல்லை. நாங்க இன்னைக்கு பண்ண போறது என்ன? இலந்தை வடை. இன்கிரீடியன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை போய் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன் கிளிக் பண்ணோம்? அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இடிக்கலாம் கடிக்கலாம் வாங்க. இலந்த பழம் நம்ம 1 கிலோ எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம நல்லா கழுகி தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு துண்டில் ஃபுல்லாக வந்து போட்டு அதை தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மண்டை வெல்லம் ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகா ஒரு 4, வரமிளகா ஒரு 7, கறிவேப்பிலை ஒரு 3 கொத்து, பெருங்காயத்தூள், கல்லுப்பு. அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் அவுட்டோர் ஷூட்டு. அவுட்டோர் ஷூட்டில் எங்கள் வீட்டுக்கு டோருக்கு வெளியில் இருக்கிற ஷூட்டு. வெளியில் நாங்கள் இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்கோம், அம்மி எல்லாமே. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து இடிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம மறந்து போன விஷயங்கள். இந்த உலக்க இதை வச்சு இடிக்கிறதுலாம் மறந்து போயிட்டோம். நம்ம இன்றைக்கி நம்ம இலந்தை வடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த செட்டப்பில் தான் இடித்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மண்டை வெல்லத்தை போட்டு இடிச்சிடலாம். நம்ம வெல்லத்தை இடித்து கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது பச்சை மிளகாயை போட்டு இடிச்சிடலாம். பச்சை மிளகாய் இடிச்சாச்சு. அடுத்தது வரமிளகாய் இடிக்க போகிறோம். அடுத்ததில் கருவேப்பிலையை போட்டு இடிச்சிடலாம். அவுட்டோர் ஷூட்டில் வேணால் காக்கான்னு கத்துற சவுண்டு வேறு. இப்போ நம்ம கல்லுப்பு கொஞ்சம் போட்டுடலாம். நல்ல கைக்கு ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரிலாம் நம்மளோட மூதாதையர்கள் நம்ம பாட்டி சைடுமே பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு வரை பயங்கர ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி வந்து எல்லாத்தையும் கெடுத்து எல்லா விதமான வியாதியும் கொண்டு வந்துச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம். ஸோ கொஞ்சம் வெள்ளத்தையும் உள்ள தள்ளி விட்டு எல்லாம் சேர்த்து சும்மா ஒரு இடிச்சிக்கலாம். மொதல் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த பழத்தை உள்ளே போட்டு அதையும் சேர்த்து இடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட பக்குவம் அது. இலந்தை வடை கொஞ்சமாக இந்த வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இலந்த பழத்தை போட்டு இடிச்சிட்டு கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. அப்படியே ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ கை சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து காயத்ரி வந்து இடிச்சிட்ருக்கா. எங்கள் அம்மா வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இதில் பாரு, உங்கள் அம்மா வேறு கொசுறு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் எங்கள் அம்மா கொசுறு எடுக்கும்போது இடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே நாக்கில் அப்படியே ஆக்சுவலாக வந்து எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் அடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நிஜமாங்க, நானும் நினச்சி பார்த்தேன். இப்போ தான் நானும் கொஞ்சம் நக்கி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு. இந்த வீடியோ நான் தனியாக எடுத்துருக்கணுங்க. பேசாமல் ஒரு ட்ரைபாடில் போட்டு எடுத்துருக்கலாம். ஒரு சைடு கஷ்டப்பட்டு இடிச்சிட்டு இருக்கேன், 2 சைடு 2 பேர் வந்து ஸ்பூனில் எடுத்து நச்சக்கு நக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பாருங்க, டேபாமா சவுண்டு. உங்களுக்கு என்ன தெரியாது அது ருசி? அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ஒரு ருசி தான். ஆனால் மிக்சியில் ட்ரை பண்ணி பார்த்தியாப்பா அதை? மிக்சியில் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா இல்லை. ஓ, சேயிங் தட் பெட்டர். இப்படி பண்ணுறது தான் பெட்டருங்க. ஆட்டுக்கல் வாங்கி ட்ரை பண்ணட்டும். அவ்வளோதான், இடிச்சாச்சு. பாருங்கள், வயசுக்கு ஏற்ற சைஸில் 2 கரண்டி எடுத்து வேண்டாங்க. 2 சைடில். அம்மாவுக்கு இந்த சைஸ் கரண்டி. அம்மா
ஒய்ஃபுக்கு இந்த சைஸ் கரண்டி. ஆமாம், ரெண்டையும் எடுத்து ஆக்சுவலாக போட்டதில் பாதி காணாமல் போயிடுச்சு இப்போவே. ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். அப்பா, ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பீப்புள். இது வந்து டெய்லி பேஸில் பண்ணோம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே என் கையெல்லாம் இது 2 நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. அப்பா ரெடி. அப்படி வலிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்க, நம்ம அழகாக ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வடை மாதிரி தட்டி வச்சு காய வச்சிட்டோன்னா நம்ம இழந்த வடை ரெடி ஆகிடும். அதுக்கு ஒரு ஸ்பூனில் நம்ம எடுத்துட்டு அதை இப்படி வைக்கிறோம். வச்சு லேசாக, ரொம்ப தட்ட தேவையில்லை, சும்மா அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறையா பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சிட்டோன்னா நம்ம இழந்த வடை ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட இழந்த வடையெல்லாம் ரெடி. ஒரு சன், நிறைய பிளானட்ஸ் ரெடி. இதை எப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அப்படிக்கு எப்படி நம்ம டேஸ்டிங் கொடுத்துடலாம். இந்த ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்களாங்கிறதே தெரில, சாப்பிட்டு பார்க்கட்டும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும். செம, அப்படியே அப்படி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் என்ஜாயிங் ஆல் ஆர் வீடியோஸ். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை போய் கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.